அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நமது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கான தீர்மானத்தை ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறது. அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக பாரத ரத்னா விருது கொடுப்பதன் மூலம் இயற்கை விவசாயமும் பாரம்பரிய வேளாண் முறையும் உலகெங்கும் பரவ செய்யும். காரணம், பிரதமர் கொரோனா தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள், உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து விட்டது, ஆனால் இந்தியாவில் பொருளாதார உலகம் வீழ்ந்து விட்டது. இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள், சிறு குறு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர். அது மட்டுமல்ல, கொரோனாவில் உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உழவர்கள் கொடுத்தார்கள் என்று நம்மளை பாராட்டியவர் நமது பிரதமர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் கிசான் திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 60% நிலங்கள் குத்தகை விவசாயிகள், அவர்களுக்கும் கிடைக்கிற பயன் வருகிற வகையில் இந்த PM கிசான் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்.